சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் சென்னை கிளைகள். For appointment, call T Nagar branch 9940533500, நுங்கம்பாக்கம் branch 9788827500. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்திருக்கிறார். முக்கியமான விஷயங்களுடன் டெல்லி லீக்ஸ் இதோ. வணக்கம் சார். நமஸ்காரம்பா. நமஸ்காரம் 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 சார். டெல்லியில் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் லோக்சபாவில் பேப்பர் லீக்கான பில், ஆன்டி பேப்பர் லீக் பில் வந்து விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறைஞ்சபட்சம் 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் இந்த விவாதம் நடக்கும். நாளையும் கூட கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவல்கள் வருகிறது. என்ன நடந்தது லாஸ்ட் 1 வீக்கில் டெல்லியில்? லாஸ்ட் 1 வீக் டெல்லி என்று கேட்டால் டெல்லி லீக்ஸ் என்று சொல்ல போனால் ரகளை நடந்தது, அட்டகாசம் நடந்தது. உண்மையை சொல்ல போனால் பாஜகவுடைய அரசுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகி இருந்தது. நரேந்திர மோடி பிரதமருடைய தலைமைக்கே ஒரு கேள்விக்குறியாக்கிவிட்டது. இதில் அந்நிய நாட்டுடைய கை கண்டிப்பாக இருக்கிறது அருண். தவிர காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சிகள் ஏன் அபிஜித் தீபே இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்லவில்லை? இந்த காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியா இதற்கு ஏன் போகல? தேர்ட், 3000 பேர் ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் பண்ணியிருக்காங்க. டெல்லி போலீஸுடைய பெரிய சாமர்த்தியமான வேலை பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து இந்த 3000 பேர், மொத்தம் 1 கோடி பேர் வந்திருக்கா 5 நாளில். அதில் இப்போ 3000 பேர் தான் ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் பண்ணியிருக்கா. ஒரு கம்ப்யூட்டர் அந்த ஃபோட்டோவெல்லாம் கட் பண்ணி தட்டினா போட கடன்னு வந்துடும். அது அந்த மாதிரி சாஃப்ட்வேர் இந்தியா வாங்கிறது அந்த ஷஹீன் பாக் சிஏ போராட்டத்தின் போது. அப்பொழுது இருந்த அதே கும்பல், அதே யோகேந்தர் யாதவ், அதே அந்த காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய அதே ஆளுங்க திருப்பி 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 சுற்றி அதே ஆள் தான் வராங்க. அதை கண்டுபிடித்து விட்டார்கள். அமித்ஷா நாளையோ நாளை மறுநாளோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் பொழுது இது மாதிரியான விவரங்களை எல்லாம் தர இருக்கிறார். அதற்கு முன்னதாகவே நியூஸ் 18 என்ற தொலைக்காட்சி, ராகுல் சிவசங்கர், ஆனந்த் நரசிம்மன் போன்றவர்கள், மனோஜ் குப்தா போன்றவர்கள் ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரி கொண்டு வந்து அந்த விவாதத்தில் நானும் இருந்தேன், மரியாதையுடன் சொல்லிக் கொள்கிறேன். காங்கிரஸ் திக்குமுக்காகி விட்டுத்தல்ல, எதிர்கட்சிகள் பலவீனப்பட்டு விட்டது. இன்று லோக்சபா நடக்கிறத 4 நாள் முன்னாடியே நடக்கக்கூடாது. இந்த காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை முதல் நிறுத்தியது. ஏன்னா எந்த பார்லிமெண்ட் செஷன் வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் கவர்மெண்ட்டுக்குப்பா. அதை ராகுல் காந்தி ஃபாரின்லேருந்து கொண்டுறாரு, இம்போர்ட் பண்ணுறாரு. பிரச்சனைகள்லாம் இம்போர்ட் பண்ணுறாரு. அதில் இதுவும் ஒரு இம்போர்ட்டட் பிரச்சனையாகத்தான் நான் கருதுகிறேன். ஃபாரின் கண்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அயல் நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வரக்கூடிய பணங்கள், பல மடங்கள், பல கல்வி ஸ்தாபனங்கள், மருத்துவமனைகள், பல நியூஸ் பேப்பர், இண்டிவிஜுவல்ஸ், இவாளுக்கெல்லாம் பணம் வந்துருக்கு. அதையெல்லாம் மதம் மாற்றுவதற்காக செய்கிறார்களோ என்ற ஒரு அச்சம் மத்திய அரசாங்கத்திற்கு இருக்கிறது. அதை ஆளுநர் RN ரவி கூட டெல்லியில் சென்னையில் இருந்த போதும் சரி, இப்பொழுது கல்கத்தாவில் இருந்த பொழுதும் இருக்கும்போது சரி, அதை அவர் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டு வந்திருந்தார். தமிழகத்திலும் தென்னிந்தியாவில் மற்றும் ஆந்திரா, கேரளா போன்ற இடங்கள் எல்லாம் இந்துக்களை கிறிஸ்துவர்களாக்குவதும் இந்துக்களை முஸ்லீம்களாக்குவதும் ஈடுபட்டிருந்து இந்த பணமோட அதை அமெண்ட் பண்ண போற அருண். அதுக்கு தான் இந்த தடை பண்றாங்க, இந்த நீட் விவகாரத்தை வச்சிருந்து. அதையும் தவிர டீலிமிட்டேஷன் பில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க கவர்மெண்ட். இது நடுவில் நரேந்திர மோடிக்கு ஏற்பட்ட ஒரு யூ-டர்ன். கண்டிப்பாக அவருடைய தலைமைக்கு, அது ஒரு ஆளுமைக்கு அது சிறந்ததல்ல. இருந்தாலும் ஒரு நிறைய பசங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு தான் செய்த தவறை அவன் உணர்ந்து மன்னிப்பு கேட்காத அளவிற்கு வந்து விட்டது இந்த சமாச்சாரம். இதுதான் இந்த கடந்த 1 வாரத்தில் நடந்தது. இதுலேருந்து பரக்கூடிய பாடங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் டெல்லியில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரியுடன் தொடர்பு கொண்டு இனி தமிழ்நாட்டில் வரக்கூடிய சில பிரச்சனைகளுக்கெல்லாம் இது மாதிரியான ஒரு கிரௌட் மொபிலைசேஷன் இருந்ததுன்னா ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவ ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க, பெஸ்ட் டெவலப்ட் பை NIC இந்தியா.
அதை எடுத்துக்கொண்டு சென்னையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். காரணம், நீ ஒண்ணுமே வேணாம் அருண், என் படம் இன்னைக்கு நேத்தினில ஒரு 40-30 வருஷமா எல்லாருக்கும் தெரியும். நான் எங்க போனாலும் இப்போ இந்த ஒரு படத்தை வச்சு நான் எங்க போறேன்னு கண்டுபிடிச்சாங்கன்னு எங்க போனாலும் வந்துடும். அதுல நான் எந்த இடத்துல இருந்தேன், ஜந்தர் மந்தர்ல இருந்தேனா இல்ல சாணக்கியன் ஆபீஸ்ல அருணோட பேசியிருந்தேனா, எங்க போனாலும் வந்துடும். அந்த இமேஜ் வந்து கிடுக்கிடுன்னு வந்து ரூட் காமிச்சிடும். அதுலதான் இவங்க வந்து 3000 பேரை பிடிச்சிருக்காங்க. இப்போ கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறேன். காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஒரு சரத்து வச்சு, அதாவது ஒரு பாயிண்ட் வச்சாங்க. நாங்கள்லாம் இந்த வித்ட்ரா பண்றோம், தர்மேந்திர பிரதான் விடுதலை ராஜினாமா செய்ய வேண்டும், எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் விடுதலை செய்ய வேண்டும், மற்றும் அந்த ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் நீட்டில் எல்லாத்தையும் நரேந்திர மோடி எஸ் எஸ் எஸ்ன்னு விட்டாரு. நந்தன் நிலக்கடி தலைமையில் போட்டாரு. நம்ம ப்ரொஃபசர் காமகோடி கூட இருக்காரு, முன்னாள் இயக்குனர் அபிஜித் தப்பன் தேக்காலாம் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க, சோமநாத் இருக்காரு, எல்லாம் பெரிய மாபெரும் திருப்பமாக இருக்கக்கூடியது. இந்த விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி இதுலேயே ஒரு பாயிண்ட் இருக்கு, நான் சொல்ல வரேன். சாணக்கியர்களுக்கு டெல்லி லிஸ்ட் மிக மிக இம்பார்ட்டன்ட். அந்த கமிட்டி போட்டு விஷயத்தை புரிஞ்சு கொண்டார். நரேந்திர மோடி ஒருவரால் தான் இந்த விஷயத்தை சால்வ் செய்திருக்க முடியும், அடிச்சு போட்டு சொல்லலாம். ஏன்னா எல்லாம் 360 டிகிரிஸ்ல பார்த்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணி விட்டார். இனிமேல் எப்படி பேடிஎம் என்று சொல்லக்கூடியதை நந்தன் நிலக்கணி கண்டுபிடித்தாரோ, ஜிபே போன்றவர்கள் எல்லாம், அதே மாதிரி ஆதார் கார்டை கண்டுபிடித்தாரோ, இந்த மாணவர்களுக்கு ஒரு உதவியாக இனிமேல் இந்த எல்லா எக்ஸாம்பிளும் அந்த பேட்டர்ன் தான் போகுது, பார்த்துட்டே இருக்கும். ஸோ பிஃபோர் கமிங் டு தட் பாயிண்ட் நான் ஒன்னே சொல்றேன், நரேந்திர மோடியினுடைய அரசாங்கத்திற்கு மாபெரும் ஆபத்து வருவதாக இருந்தது. பல மந்திரிகள் என்னிடமே சொல்லியிருக்கிறார்கள், மூத்த அமைச்சர்கள் என்ன ரொம்ப கைவிட்டு போயிடுத்து. ராகுல் காந்தி செய்த ஒரு கிரிமினல் ஆக்ட், நான் சொல்வதற்கு ஒரு இந்திய மூத்த அரசியல் தலைவரை சொல்லக்கூடாது. 56 வயது ஆகிவிட்டது, 25 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் இருக்கிறார். பாராளுமன்றத்தில் ராஃபேலை பற்றியும் மற்ற எல்லாம் போயிட்டு போய் சொன்ன இந்த ராகுல் காந்தி பிரதமர் வீட்டுக்கு போய் நிற்கிறது தப்பு. அருண், எனக்கு அருணை பிடிக்கலன்னா நான் ரங்கராஜ் பாண்டியனுடைய சாணக்கிய ஆதிசில் வந்து முற்றுகையிட முடியுமா? இல்லை ராஜகோபால் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீ வந்து ராஷ்டிரபதி பவன் வாசலில் போய் நீ இருப்பேல. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கு என்ன சம்பந்தம்? இன்டர்நேஷனல் பப்ளிசிட்டி வரணும். இந்த ஆளுக்கு எப்போ ஹெட்டிங்லேயே இருக்கும். அதை தவிர நீங்கள்லாம் சொன்னீங்களே அந்த காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஜந்தர் மந்தரில் 3000 கிரிமினல்ஸ் வந்தாங்கன்னுட்டு டெல்லி போலீஸ் அவன் மேலாம் ஆக்ஷன் எடுத்துருச்சு. ப்ளஸ் கபில் சிபல் நேற்று ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அந்த சௌரவ் தாஸ் நல்லா தமிழ் பேசுறாரு. சௌரவ் தாஸ் வந்து ஒரு ஒரு ரமண மகரிஷி பாண்டிச்சேரியில் படித்தவர், நன்னா தமிழ்ல விளக்கம் சொல்றாரு. அவர் என்ன தெரியுமா சொல்றார், எல்லா கிரிமினல்ஸையும் வெளில விடணும். அவெல்லாம் யாரும் கேட்டீங்கன்னா சிபிஎம் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் யோகேந்திர யாதவனுடைய ஆட்கள். அதே யோகேந்திர யாதவ் தான் ராகுல் காந்தி பின்னாடி நின்று நீ பிரைம் மினிஸ்டர் வீட்டு வாசலில் வச்சு பிரியங்கா காந்திக்கும் சொல்லித்தராரு. அது லெஃப்ட் அர்பன் நக்சல்ல மெயின் ஆளவர். அவர் தான் இந்த கிசான் போராட்டத்தில் இருந்தார், அவர் தான் இந்த சிஏ போராட்டத்தில் இருந்தார், ஷஹீன் பாக்ல. இப்போ இங்கே இருக்காரு. இப்போ கபில் சிபல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுட்டு அவெல்லாம் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னார். இப்போ அவன் ஒரு வெப்சைட் போட்டுட்டான், jantarmantaragitation.com சம்திங் லைக் தட். அதில் யார் யாருக்கு உபதிரம் வந்ததோ பிரச்சனை வந்தோ நீங்கள் அப்லோட் பண்ணுங்க, உங்கள் பேரோடு சேர்த்துட்டு நாங்கள் இந்த எஃப்ஐஆர் உங்கள் மேலே வந்திருந்ததுன்னா we will go to government with that நோட்டு. ஒரு இப்போயே ஒரு 400-500 பேர் வந்துருக்குன்னு நான் பார்த்தேன், தெரியுது எனக்கு. இந்த 3000 பேர் எங்கே, இந்த 400 பேர் எங்கே? 400 பேர் ரியல் ஸ்டூடெண்ட்டாக தான் கவர்மெண்ட் சொல்லிட்டா நான் நோட்டிஃபைடை பார்த்துட்டு விட்டுடுறேன். இப்போ ராஜகோபாலன் இவனுக்கு என்ன கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கா, இல்லை பத்திரிக்காரனா, அருண் பத்திரிக்காரனா, வேற ஏதாவது செஞ்சிருக்கானா பார்த்துட்டு விட்டுருவா, அவ்வளோதான். ஒன்று இதையெல்லாம் செய்த நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு ஒரு கண்டிப்பாக பாராட்டுதல்களை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி நான் இப்போ மெயின் கேள்விக்கு வரேன். பிரைம் மினிஸ்டர் வீட்டு வாசலில் போய் பண்ணாங்களே ஒரு பிளாஸ்டிக் ஜிப் டேக் கையில ஒரு கட்டின்ட்டார் அவர் ராகுல் காந்தி. அந்த ஜிப் டேக் என்னன்னா, ஏர்போர்ட்ல நீங்க லக்கேஜ் புக் பண்ணும்போது அந்த 2 ஜிப்பையும் கனெக்ட் பண்ணி விட்டு டைட் பண்ணி விட்டுருவாங்க, so that it won't open. அதுல பல்லு நிறைய இருக்கும், முள்ளு முள்ளா இருக்கும்.
அதே பெரிய பெரிய பார்சல் வந்துன்னா அதை கட் பண்ணி உள்ள இழுத்துட்டேன்னு டைட்டாக பிடிச்சிக்கும். அதில் இட் ஹேஸ் காட் லாட் ஆஃப் டீத் எல்லாம் இருக்கு. என்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வீட்டு வாசலில் போனாரோ இதே ராகுல் காந்தி, அவர் செய்த ஒரு அயோக்கியத்தனமான ஒரு முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் அந்த ஜிப் டேக்கை கொடுத்தாரு. ஒரு பிளாஸ்டிக்ல இம்மத்து நூல் மாதிரி இருக்கும். அது எல்லாரும் கையில் கட்டி யாருக்குமே ஒன்றும் புரியல. மல்லிகார்ஜுன் கார்கே சொன்னா டோன்ட் டிஸ்ட்ரிபியூட் திஸ், அது எல்லாம் வீடியோலேயே இருக்கு. நான் சொன்ன ஒன்று சொல்ல நான் கேட்டேன். அவர் பின்னாடி யோகேந்திர யாதவ் இருக்கு, அவர் பின்னாடி பவன்குமார் தான் அதெல்லாம் எடுத்து ஒரு 200 டேக் வாங்கியிருக்காங்க. மல்லிகார்ஜுன் கார்கேக்கு பிறந்த நாள் 21 ஜூலைன்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் 3 மணி கேக் வெட்டு போறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வர வச்சு 2 சீஃப் மினிஸ்டர் வந்தாங்க. பிரைம் மினிஸ்டர் வீடு அங்கேருந்து ஒரு 200 மீட்டர் தான் இருக்கு, நடந்தே போயிடலாம். அங்கே நடந்து வந்துட்டு நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் மோடி ஒழிகன்னுட்டு இந்த டேக் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அந்த டேக்கினுடைய தான் டெல்லி லிரிக்ஸ், அதைத்தான் தமிழ் நேயர்களுக்கு புரிதலாக உண்டாக்க ஆசைப்படுகிறேன். அந்த டேக்கு கட்டினுட்டு வெளியில் அது நீங்கள் வீடியோ கூட இருக்கு நிறைய. நான் வந்து போய் சொல்லலை, நான் ஒன்றும் எக்ஸாஜரேட் பண்ணலை. அவர் எதுக்கு கொண்டு வந்தாருங்கிறது மறுநாள் 22ஆம் தேதி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பிரசுரமாக்கிறது தான் நான் சொல்றேன். அந்த டேக்கை யாரும் பிடிக்க முடியாது. அப்படி நீங்க கைது பண்ணணும்னா உங்களா பிடிச்சி இழுத்துன்னு போனோம். போலீஸ்காரனால இது பிடிக்க முடியாது உங்க கையில. அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7388242242. இங்க யாரு டிப் ஆஃப் பண்ணா ராகுல் காந்தியோடைய இந்த கான்ஸ்பிரசி விஷயங்களை யார் டிப் ஆஃப் பண்ணா? ஏன்னா ஆல் ஆஃப் அ சடன் ஜிதேந்திர சிங் வாஸ் டெபியூட்டட். ராகுல் காந்தியுடன் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். கூட உள்துறை செயலர் வந்து ஹோம் செக்ரட்டரி அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இதெல்லாம் நடக்குது அப்படின்னா சம் ஒன் டிப் ஆஃப் பண்ணிருக்கணும்ல பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு. இல்ல நான் கேட்கறது, நான் ஓகே நீங்க வழக்கம் போல டிப்ளமேட்டிக்கா இருப்பீங்க, நான் திருப்பி இன்னும் கரெக்டாக கேட்டுறேன். சரத்பவார் ரோல் இதுல ஏதாவது இருக்கா? சரத்பவார் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு ஏதாவது டிப் ஆஃப் பண்ணாரா? இன்டெலிஜென்ஸ் ஏதாவது விஷயத்த ஆப்போசிஷன் கேம்ப்ல நடந்தது ஏதாவது சொன்னாரா? அவர் சொன்னார், நீ போய் ஜிதேந்திர யாதவ் அனுப்பிச்சு ராகுல் காந்தி அங்கேருந்து எடுத்துரு. இல்லாமனா அது மெயின் ரோடு, அது நார்த் டெல்லியும் சவுத் டெல்லியும் கனெக்ட் பண்ற ரோடு, அது மவுண்ட் ரோடு மாதிரி. அங்கே கிளாட் பண்ணிட்டேன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு டிராஃபிக்கே போகல. அதெல்லாம் விட்டுருங்க. அது சரத்பவார் ரெஃபா பண்ணார். சரத்பவார் சொல்லி தான் அவர் அனுப்பிச்சாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. 2 மணி நேரம் தான் நடந்த அந்த போராட்டம். எனக்கு பாயிண்ட் என்ன, இந்த ஜீப் டேக் இருக்கு பாருங்க, அதை போட்டுட்டு அந்த போலீஸ்காரன் கையில ரத்தம் வந்தது அருண், இழுக்க முடியல அருண். இது இப்போ இது தப்பான விஷயம். அதனால தான் காலில் இழுத்துன்னு போனாங்க அவங்க எல்லாரும். 100 பேர் கட்டின்னு விட்டா. நான் இன்னைக்கு நீ சொல்லிட்டேன், நாளைக்கு உங்க போலீஸ்காரருக்கு அலர்ட் ஆயிடுவாரு, கையில இரும்பு போட்டுன்னு வந்துடுவாங்களே. எப்ப என்ன பண்ணுவீங்க? உனக்கு தானே அடிபடும். இந்த போலீஸ்காரன் அடிபட்டதை தவிர ராகுல் காந்திக்கு மூக்கல ரத்தம் வந்து கூட நீ பார்த்துருக்கலாம். அது இங்கே வந்து சுட்ட ரத்தம் தான். இப்ப நம்ம 2 பேரும் சண்டை வருதுன்னு எங்கேயான ஒரு இடத்துல எனக்கோ இல்லை உங்களுக்கு அடிபடும். எதுக்கு இந்த ராகுல் காந்தி டிராமா பண்ணணும்? ஒரு பெரிய தலைவர், இந்தியாவுக்கு ஒரு மாபெரும் கட்சியினுடைய தலைவர். என்னுடைய கருத்து என்ன என்று கேட்டால், நரேந்திர மோடிக்கு எதிராக ஒரு எதிர்கட்சி தலைவர் முக்கியம் தேவை இந்தியாவிற்கு. ராகுல் காந்தி மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது விஜய் வரட்டும், இல்லை எம்.கே. ஸ்டாலின் வரட்டும், இல்லை எடப்பாடி பழனிசாமி வரட்டும். someone should lead the party, not like ராகுல் காந்தி. ஸோ இந்த இப்போ நான் கமிங் டு த பாயிண்ட், அந்த நந்தன் நிலக்கரி சமாச்சாரம் எங்கிட்ட மிக மிக முக்கியமான சொன்னாரு. டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள இந்த ரிப்போர்ட் வரணும். இவ கொடுத்த ரிப்போர்ட் பேர்ல தான் 2027ஆம் வருடத்தினுடைய நீட் பேப்பர் எக்ஸாமினேஷன் நடக்கும் சொல்லிட்டா. அதுக்காக 100 கோடி ரூபாய் செலவழிக்கிறார். இப்போ நீங்க வீட்டில் உட்காந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணலாம். பேங்க்ல வேலையே கிடையாது. எல்லாம் பேங்க்ல இருந்து எந்த பேங்க் போனாலும் கும்பலே கிடையாது. எல்லாமே இந்த மொபைல்ல பண்ணிட்டாங்க. எவ்ரிதிங் பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணா, ஃபாரினுக்கு அனுப்பலாம். அந்த யூபிஐ பேடிஎம் வந்து 45 அயல்நாடு கண்ட்ரியில் இருக்கு. நீ அந்த பணம் வெளிநாட்டு கூட அனுப்பலாம். அப்படி வந்துருக்கு சிஸ்டம். அதையும் கொண்டு வந்து நந்தன் நிலைக்கு தான் கொண்டு வந்தார், ரிசர்வ் பேங்க் அட்வைஸ் பேர்ல. அதை செய்தது நரேந்திர மோடி தான். இப்ப பாருங்க டெக்னாலஜி, ஆக்ஷன் பண்ணிருக்கா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த நிலக்கரி ஊழல் நடந்த போது அவெல்லாம் ஆக்ஷன் விடணும்னு சொன்னா. முதல்ல எல்லாம் போலின்னா ஆக்ஷன் வருது. 4100 ரூபா, 4500 ரூபா, 5000 ரூபா, 5001 ஏலம் போடுவாள்.
இப்போ என்ன பண்ண கம்ப்யூட்டரில் அதுவே ஷபிள் பண்ணிக்கிறது கிடு டக்குன்னு வந்துடும். நீங்கள் அந்த கோட் பண்ணி 40 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படி நடக்குது அந்த மாதிரி. நந்தன் நிலைக்கனுடைய கமிட்டி அரசாங்கத்திற்கு லேப்டாப்லையும் மொபைல் ஃபோன்லையும் நீட் எக்ஸாம் எழுதலாம் என்ற ஒரு விவசாயை கொண்டு வந்துட போகிறாங்க. இனிமேல் மாணவர்கள் அந்த காலேஜுக்கு போகவே வேண்டாம். நீங்கள் தல்வா கட்டிக்கிறா, பிட் அடிக்கிற, நோட் அடிக்கிற ஒத்துங்குது. உங்களுக்கு 11 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பம்னு சொல்லிட்டீங்கன்னா 10:45 உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை ப்ரெஸ் பண்ணேன்னா யூ கேன் சி தி கொஸ்டின் பேப்பர். நீங்கள் அதுலேயே ஆன்சர் எழுதி விட்டுலாம். அது ஓடிபி அனுப்பிச்சிட்டேன்னு ஆன்சர் அந்த மாதிரிலாம் பண்ண போகிறோம். அவ்வளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சு. இது ஒரு சிறப்பு செய்தியாக சாணக்கிய நேர்களுக்கு சொல்லுகிறேன். யார் யார் இப்போ 12ஆவதோ 10ஆவதோ படிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் ஒரு இனிப்பு செய்தி என்ன என்று கேட்டால், நீட் எக்ஸாம்னு கவலையே பட வேணாம். எல்லாம் ஆன்லைனில் வந்துடும். எவ்ரிதிங் ஆன்லைன் நவ். அது ஒரு பெரிய திருப்பம். இந்த போராட்டம் செய்த நன்மை கூட. இதுலேருந்து ஒரு பாடம் என்ன என்று கேட்டால், moral of the story, any crisis for Narendra Modi, he converts into an opportunity. கொரோனாவாக இருக்கட்டும், ஒண்ணுமே இல்லை, இந்த ஈரான் ஈராக் வாராக இருக்கட்டும், எலக்ட்ரிக் வெஹிக்கிளை கண்டுபிடிச்சார். இந்தியாவிலேருந்து பெட்ரோலுடைய எத்தனால் பண்ண இது எத்தனால் மேலே கதை அடிக்கிறாங்க இவங்கெல்லாம். அந்த காங்கிரஸ்காரெல்லாம், இந்த காங்கிரஸ்காரெல்லாம் திருடு கண்ணுன்னு பண்ணுவாங்க சார். அருண் 2G இருக்கட்டாம்பா. ஐயோ பாவம், அந்த ராஜா மாட்டி விட்டாங்க. இதை சிதம்பரம் காங்கிரஸ்காரெல்லாம் சேர்ந்து. எனக்கு நன்னா தெரியும் ராஜாவை. அவர் ஊழல் பண்ணவே இல்லைன்னு நான் சொல்லுவேன். அப்பேற்பட்ட ஆளுங்க ஊழல் பண்ணுறதுக்கே இந்த காங்கிரஸ் பிறந்திருக்கு. அதை நிறுத்தினார் நரேந்திர மோடி. இப்போ பாருங்க, இந்த நீட் எக்ஸாம்ல ரீஃபார்ம் வந்ததுன்னா ஊழல்லாம் நின்று போடும், எல்லாமே நின்று போடும். அது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ கொரோனா சமயத்தில் கோவேக்சின் கோவிஷீல்டு கண்டுபிடித்த நரேந்திர மோடிக்கும் இப்போ நீட் எக்ஸாமில் வந்து நரேந்திர மோடிக்கும் பாருங்க 3 மாசத்துல எக்ஸாம் நடத்தி முடிச்சாரு. ஆர்மியினுடைய ஹெல்ப்போட ஹெலிகாப்டர் வந்து இறங்கிட்டு எல்லாத்தையும் அவ்வளோ டிசைன் பண்ணியிருக்காரு. அவர் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர் ரிசல்ட் வந்துடுது. இவங்களே இது போராட்டம் பண்றாங்க. என்னையா இது? நம்ம அடுத்த சப்ஜெக்ட் போலாமா? இதான் இப்ப பாராளுமன்றத்தில் நடந்து. எஸ் சார், நான் இதுல கேட்கணுன்றது வாட் லெட் டு தர்மேந்திர பிரதான்ஸ் ரெசிக்னேஷன். நான் வந்து ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது காரணம், அவங்களுடைய கீ டிமாண்ட், அது அக்செப்ட் பண்ணணும். பட் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றதற்கு எப்படி அந்த ஒரு முடிவுக்கு வந்தது மத்திய அரசு? பிஜேபியோட டாப் லீடர்ஷிப், மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் நபின், ஆர்எஸ்எஸோட ஃபீட்பேக், இதில் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ரோல் பிளே பண்ணுது? திருப்பி நான் சரத்பவார் ஆங்கிளை கொண்டு வரேன், திருப்பி ஆர்எஸ்எஸோட ரோலை கொண்டு வரேன். இதில் யாரோட ரோல் பெருசாக இருந்தது? பிரதான் எக்ஸிட்டுக்கு நரேந்திர மோடி ரோல் தான் பெருசா இருந்தது. நரேந்திர மோடி தான் அவரை வச்சுக்கணும். காரணம் என்னன்னா, நீங்க எது ஒன்றா சொல்லலாம்பா. நான் இப்போ தர்மேந்திர பிரதானை சப்போர்ட் பண்றேன் என்று வைத்துக் கொண்டாலும் 3 மாநிலங்களில் பாஜக ஆட்சிக்கு உதவி செய்தார் அமித்ஷாவுடன் சேர்ந்து கொண்டு. ஆர்கனைசர் நேற்று கூட சொல்லியிருக்காரு பாருங்க, ஐ எம் a street fighter, I will not sit in AC room like ராகுல் காந்தின்னு சொல்லியிருக்காரு பாருங்க. நக்கலா ஜெயராம் ரமேஷ் சொல்லியிருக்காரு இட் ஹேப்பன்ட் அப்படின்னு. அதுக்கு வந்து ஐ எம் a street fighter அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தவிர அருண், தர்மேந்திர பிரதான் பீகார், வெஸ்ட் பெங்கால், டெல்லி, மகாராஷ்டிரா இவ்வளவு ஸ்டேட் ஜெயிச்சு பண்ணியிருக்காரு. 2026-9 அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுப்பாங்க. நீங்க பார்த்துட்டே இருங்க, கட்சியில் அவர் கொண்டு வருவா பாருங்க, பார்த்துட்டே இருங்க. பொதுச் செயலாளர் கொண்டு வருவாங்க. சம் பொசிஷன் ஹி வில் கெட். அவர் அப்படி விட்டுற மாட்டாங்க. ஆக எத்தனையோ பிரச்சனை இருந்தாலும் 360 டிகிரிஸ்ல போலீஸ் முன்னாடியே பண்ணி தொலைச்சிக்கலாம் நரேந்திர மோடி. அவருக்கு வந்து ஒரு வரட்டு கௌரவத்தை உட்கார்ந்தார். அதையும் ஓப்பனாக சொல்றாரு. தோ ஐ எம் சப்போர்ட்டர் ஆஃப் நரேந்திர மோடி. அவருக்கு அவ பெயர் வந்து தர்மேந்திர பிரதான் தான். அதை முன்னாடி செஞ்சிருந்தா இந்த காங்கிரஸ் வந்திருக்க மாட்டாங்க, காக்ரோச் பார்ட்டில வந்திருக்காரு. இன்னொன்னு சொல்றேன்பா, இந்த காங்கிரஸ் பார்ட்டியினுடைய ஓட் பேஸை காக்ரோச் பார்ட்டி எடுத்து போயிடுத்துப்பா தம்பி. வட இந்தியாவில எப்படி திமுக ஓட்டை விஜய் எடுத்துட்டாரோ, அதிமுக ஓட்டை விஜய் எடுத்துட்டாரோ, அந்த மாதிரியான ஒரு சொரூபம் வட இந்தியாவில் இந்த காக்ரோச் தேர்தல் வச்சிருந்தா காங்கிரஸ் இருக்கிற இடம் தெரியாது போடும். காக்ரோச் பார்ட்டியை கண்டெஸ்ட் பண்ண, அதனால கபில் சிபல் வந்துட்டார். கபில் சிபல் இஸ் ஆன்டி ராகுல் காந்தி. ஏங்க அந்த இடத்துக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மும்மொழிப்பை தெரிந்த சிதம்பரம் போல அவனே அகைன்ஸ்டா இருக்காரு இப்ப ராகுல் காந்திக்கு.
அவரே படம் அவருக்கு புரிஞ்சிடுச்சு, அவர் டேர்ம் முடிஞ்சு போச்சு, முடிச்சுட்டாங்க. சரி அதெல்லாம் போட விடுங்க. என்னுடைய டெல்லி எலெக்ஷன் ஒரே நீங்கள் கேட்ட கேள்விக்கு மோடியினுடைய டிசிஷன் தான். அதில் ஆர்எஸ்எஸும் ப்ளே பண்ணியிருக்கா. ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தால் கூட, முரளிதர் ராவ் என்பவர் நெகட்டிவாக இருந்தால் கூட, எஸ் ராகுல் காந்திஸ் intention was to create a division in BJP, which did not happen. ஓகே, எஃப்சிஆரை பற்றி சொன்னீங்க. நான் இந்த பார்லிமெண்ட் செஷன் நடந்துட்டு இருக்கு, இந்த செஷன்லேயே எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணப்படுமா? அந்த பில் பாஸ் பண்ணப்பட வாய்ப்பு இருக்கா? என்ன நடக்குது டெல்லி? ஆகஸ்ட் மாசத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ் தாண்டிட்டாளவ காங்கிரஸ் பயந்தது அதானே. எங்க காங்கிரஸ் ஒத்துண்டது இதுக்கு? அவ பார்த்துட்டாங்க இந்த காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியா விஷயத்துல பிஜேபி அப்பர் ஹேண்ட் வந்துடுச்சுன்னு பார்த்துட்டா. தட் இஸ் வை தே சேஞ்ச் த டோன். அந்த அரெஸ்ட் பண்ணவெல்லாம் கிரிமினல்ஸ், பிக் பாக்கெட் அடிக்கணும், ரேப் பண்ண அவெல்லாம் வந்திருக்காங்க. அது உள்ள ஜாக்கிரதையா இருக்கணும்பா. போராட்டம்னு வந்து 4 பேர் உள்ள வருவா. ஸோ எஃப்சிஆர்ஏ பில்ல நம்ம ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் எதிர்பார்க்கணும். ஆகஸ்ட் 5, 6, 7 பண்ணுவாங்க. இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் பில்ல வந்துடும். 2029 பொது தேர்தல் கண்டிப்பாக 850 சீட்ல இருக்கும். தமிழ்நாட்டிலிருந்து 60 மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் வர போறாங்க. அப்ப காங்கிரஸுடைய நிலைமை என்ன ஆகும்? காங்கிரஸ் அடியோடு காலி ஆயிடும், அறுத்து விட்டுருவாங்க. இப்ப 543 100 வர முடியல உங்களுக்கு. 850ல 100 வந்துன்னா என்ன? நீங்க முக்கிய அப்படிதான் பண்ணணும், அவ்வளவுதான். கான்ஸ்டிபேஷன் தான் காங்கிரஸ், ஆல் இந்தியா காக்ரோச் கான்ஸ்டிபேஷன் பார்ட்டி. ஓகே, இதுல வந்து திரு வைகோ அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழா டெல்லியில நடக்குது. இதுல முதல்வர் விஜய் பங்கேற்பதாக இருந்தது, புத்தகத்தை பெறுவதாக இருந்தது, ராகுல் காந்தி புத்தகத்தை வெளியிடுவதாக இருந்தது. பட் திடீர்னு பிளான் மாறி இருக்கு. திரு விஜய் அவர்கள் டெல்லிக்கு வரல, புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்கல, வாழ்த்துக்களை தெரிவித்து விட்டார். ராகுல் காந்தியுடைய பங்கேற்பும் ஒரு சந்தேகத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. ராகுல் காந்தி கிட்ட காங்கிரஸுடைய சில மூத்த தலைவர்கள், தமிழகத்திற்குரியவர்கள் வைகோ அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்க கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். சைட்டிங் ஹிஸ் ஓல்டு அஃபிலியேஷன்ஸ், ஸ்பீச்சஸ் அகெயின்ஸ்ட் காங்கிரஸ். ராஜீவ்காந்தி அவர்களுக்கு எதிராக பேசியதையும் எல்டிடிக்கு ஆதரவாக பேசியதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். என்ன நடந்தது? ஏன் விஜய் வரவில்லை? இது வைகோவுடனான பிரச்சனையா, இல்ல ராகுல் காந்தியுடன் ஒரே மேடையில் இருப்பதற்கு விஜய்க்கு ஏதாவது தயக்கமா? பெரிய காம்ப்ளிகேட்டட் கொஸ்டினை கேட்டுட்டீங்க. நான் 3 லைன்ல பதில் சொல்றேன். விஜய் அவர்கள் பொது வலைத்தளங்களில் ராகுல் காந்தியுடன் பொது மேடையில் பேசுவதற்கு தயங்குகிறார். மத்திய அரசில் நரேந்திர மோடியினுடைய ஆதிக்கத்தையும் அழுத்தத்தையும் ஆளுமையும் பார்த்து விட்டார். நரேந்திர மோடிக்கு எதிர்த்து செய்ய வேண்டாம் என்று ஏற்கனவே பாலிசி டெசிஷன் எடுத்துட்டாங்க. நம்ம வந்து அன்னெசரி உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்லாம் சொல்லிட்டு மத்தியிலும் கூட்டாட்சி, மாநிலத்து சுயாட்சின்னா அது மாநிலத்தில் கூட்டாட்சி கொண்டு வந்த பெருமை விஜயை சேரும். அதனால விஜய் சீஃப் மினிஸ்டர் டஸ் நாட் வாண்ட் டு கோ அகைன்ஸ்ட் மோடி. சிம்பிள். இப்போ வைகோ பிரச்சனை, வைகோக்கு ஒன்றும் ஆக போகுது இல்லை. விஜய் வந்த இப்போ விஜயும் வைகோக்கும் பிரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்த்தா பிரிஞ்சுப்பாங்க. எங்கே போவார் வைகோ? டிஎம்கே கிட்ட போக முடியாது, அசிங்கமாக பேசிட்டாரு. பாஜகவுக்கு வர முடியுமா? வர முடியாது. ஏடிஎம்கேக்கு போக முடியாது. ஆக மொத்தம் வைகோ தனிமையாக்கப்பட்டால் எது இருப்பினும் விஜய் அவருடைய முடிவு இந்த வைகோ விஷயத்தை வைத்து கொண்டு பார்த்தால், நீட் விஷயத்தை ராகுல் காந்தி அந்த 1 நிமிடம் அரெஸ்ட் பண்ணாங்களா, அதுக்கு கண்டனம் தெரிவிக்காது தமிழ்நாடு ஒன்றுதான், தமிழ்நாட்டில் ஒன்றுதான் அந்த காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய இம்பார்ட்டன்ஸ் இல்லை. இதையெல்லாம் கண்டிப்பாக நரேந்திர மோடி விஜய் மீது ஒரு அன்பு கொண்டு விட்டார். அது நரேந்திர மோடி வந்து விஜய்க்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால் ராகுல் காந்தியிடம் இருந்து டிஸ்டன்ஸ் ஆறாரு, அவ்வளவுதான். சிம்பிள். ரொம்ப முக்கியமான ஸ்கூப்பை கொடுத்துருக்கீங்க, டிஸ்டன்ஸ் ஆகிறாரு அப்படின்னு. என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ரொம்ப நன்றி சார், எத்தனை நேரம் நம்மோடு இணைந்து ரொம்ப டீட்டெயிலாக இந்த விஷயங்கள் குறித்து பேசுக. மிக்க நன்றி. தேங்க்யூ.